அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த உரையிலே நாம் வீரம் நிறைந்த, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த போர்க்களத்திலே, அந்த தோட்டத்திலே நுழைந்து 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களுக்கு பிறகு அந்த கதவை திறந்து விட்டார். அதன் பின்பாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட கூடாரத்தை அமைத்து சிகிச்சையை மேற்கொண்டார்கள். அந்த சிகிச்சையினுடைய பலனாக அவர் மீண்டும் புத்துயிர் பெற்று இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தொடர்ந்து போர்க்களங்களிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். இந்த சஹாபியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டால், இவர் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவராகவோ அல்லது குர்ஆனுடைய கல்விகளை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாகவோ இல்லாமல் முழுக்க தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமே போர்க்களத்திலேயே ஈடுபடுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி. அதுவும் நம்ம மேல் சொன்னது போல பிரபலியமான சஹாபியான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் இவர் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுடைய படைகள் முசைலமாவுடைய இந்த வெற்றிக்கு பிறகாக ஈராக் நகரத்தை வெற்றி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பாரசீக நகரத்துக்குள்ளே அவர்கள் முழுமையாக முஸ்லிம்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையிலே செல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டத்திலே ஒவ்வொரு கோட்டையாக வெற்றி பெற்று வரக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு பாரசீக கோட்டையை வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். இந்த போர்க்களத்திலே அவருடைய சகோதரரான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த கோட்டையை, பாரசீகர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுவதற்காக முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. முஸ்லீம்கள் முழுமையாக ஒன்று சேர்ந்து முற்றுகைக்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மேலிருந்து அந்த பாரசீகர்கள் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நெருப்பு கங்குகளை முஸ்லீம்கள் மீது மேலேருந்து தூக்கி போடுறாங்க. நெருப்பு கங்குகளை அவ்வாறாகவே முஸ்லீம்கள் மீது போடுகிறார்கள். இரண்டாவதாக இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை என்னன்னு சொல்லி கேட்டால், பாரசீகர்கள் சங்கிலிகள் மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிலிகள், அந்த சங்கிலிகளுடைய இறுதியில் என்ன இருக்குன்னு சொன்னால் கொக்கிகள் மாட்டப்பட்ட சங்கிலிகள் இருக்குது. கொக்கிகளால் பிணைக்கப்பட்ட சங்கிலிகள். அந்த சங்கிலிகளில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முழுக்க அந்த சங்கிலிகள் நெருப்பால் சுடப்பட்டது. அதில் நெருப்பு இருந்து கொண்டே இருக்குது. அப்படியே அனலாக இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை மேலேருந்து அந்த பாரசீகர்கள் போடுறாங்க. இந்த சங்கிலிகளில் என்ன ஆகுறாங்கன்னு சொன்னால், கீழே இருக்கக்கூடிய முற்றுகைகளில் ஈடுபட்ட அந்த முஸ்லீம்கள் அந்த சங்கிலிகளில் அகப்பட்டோனவே பாரசீகர்கள் அவர்களை அப்படியே மேலே இழுத்து அந்த முஸ்லீம்களை கொலை செய்கிறது. இவ்வாறாகவே முஸ்லீம்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், முழுமையாக துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் இந்த பாரசீகர்கள். இப்போ தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், அதே போன்று மேலேருந்து ஒரு சங்கிலியை அந்த பாரசீகர்கள் போடக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஒரு சங்கிலியானது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே பட்டு, அவர்களுடைய ஆடையிலே பட்டு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மேலே உயர்த்துறாங்க. இதை பார்க்குறாரு யார் தூரத்துலன்னு பார்த்தா, அவருடைய சகோதரர் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய உள்ளமானது பதக்குது. ஏன்னா தன்னுடைய சகோதரர் ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி, பல்வேறுபட்ட கல்விகளை சுமந்த ஒரு சஹாபி தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய உயிரிழப்பு என்பது சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. தன்னுடைய சகோதரன் என்ற ஒரு கோணத்தில் பார்த்தாலும், இரண்டாவது 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர். அந்த 10 வருடங்களிலே ஏராளமான கல்விகளை நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவர். நாமளே பார்க்கலாம், ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபாக்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர்.
இப்படிப்பட்ட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நெருப்பால் பிணையப்பட்ட அந்த சங்கிலிகளின் மூலமாக மேலே இழுக்கப்படுறாங்க. இதை பார்த்த பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய இழப்பு தனக்கு மட்டும் இழப்பல்ல, இது சமுதாயத்திற்கே மிகப்பெரிய இழப்பு என்பதை உணர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி வந்து அந்த முற்றுகை இடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோட்டையினுடைய செவுரின் மீது குதித்து அந்த சங்கிலியை அப்படியே கையால் பிடிச்சிடுறாங்க. கையால் பிடிச்சி தன்னுடைய சகோதரனை வந்து மற்றொரு கையால் அப்படியே கீழே வந்து இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு சங்கிலியை அப்படியே விட்டுடுறாங்க. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இல்லை என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த கையால் அந்த சங்கிலியை வந்து பிடித்ததின் காரணமாக அதில் இருந்த அந்த நெருப்பானது முழுமையாக அவருடைய கையை வந்து பாதிச்சிடுது. ஒரு கட்டத்தில் கையில் வந்து கரியே இல்லை, சதை பகுதிகளே இல்லவே இல்லை, முழுக்க முழுக்க எலும்பு மட்டுமே தெரியுது. இந்த ஒரு பாதிப்பிலேயே கீழே விழுந்த பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு தாலா கிட்ட வந்து ஷஹாதத்தை கேட்குறாங்க, வீர மரணத்தை கேட்குறாங்க. அல்லாஹு தாலாவும் அதே நிலையில் வந்து பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வீர மரணத்தை தருகிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீரம் நிறைந்த சஹாபியினுடைய வரலாறு. இந்த ஒரு வரலாற்றின் மூலமாக நமக்கு வந்து ஏராளமான படிப்பினைகள் சொல்கிறது இருக்குது. நல்லா வந்து கவனிங்க. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தது என்ன தெரியுமா? அவனுடைய உயிர் தான். அந்த உயிரையும் அர்ப்பணித்து இந்த சஹாபி என்ன பண்ணியிருக்கிறார் சொன்னால், எதற்காக அர்ப்பணித்து இருக்கிறார் சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். பின்வரக்கூடிய முஸ்லீம்களுக்காக தன்னுடைய உயிரையே வந்து அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாளைய தினம் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இன்றைய காலகட்டத்தில் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. மாறாக நேரத்தை கொடுத்தா போதும், இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் போதும். ஆனால் அதை அர்ப்பணிக்கிறது கூட நம்மளுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நாளை தினம் அல்லாஹு தாலா பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நம்மையும் மறுமை நாளிலே நிற்க வைத்து கேள்வி கேட்டான்னு சொன்னால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் வந்து மிக தெளிவாக வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், இந்த சஹாபி கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் என்பது, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னை இவர் தயார்படுத்தி கொள்கிறார், தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்கிறார். இவர்கிட்ட இருந்த ஒரு திறமை என்ன? மிகவும் ஒல்லியானவர். இவர்கிட்ட வந்து மற்ற சஹாபாக்களை போன்று ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய திறமையோ வேறு வேறு திறமைகளோ எதுவுமே இல்லை. போர்க்களத்திலே இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு, ஒரு திறமை இருந்தது. அந்த திறமையை முழுமையாக வளர்த்து கொண்டு அதை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தருகிறார். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா நம்மிடத்திலும் ஏகப்பட்ட திறமைகளை வைத்திருப்பான். நம்முடைய திறமையை நாம் முழுமையாக வளர்த்து கொண்டு அதை யாருக்காக வந்து அர்ப்பணிக்கணும்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவும் அல்லாஹு தாலா இருக்கிறவருக்காகவும் நாம் கண்டிப்பாக அர்ப்பணிக்க வேண்டும். இதெல்லாம் அவருடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய படிப்பினைகள். ஆக வல்லோன் அல்லாஹ் நம்மையும் இது போன்ற சஹாபாக்களை போன்று இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஈடு இணையற்ற சேவைகளை ஆற்றக்கூடிய மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹித் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.